ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் எங்கள் அப்பத்தாட்ட கேட்க போகிறேன். எப்பதா அது கொஞ்சம் காது இருக்காது. ஹாய் சொல்லு, டாட்டா சொல்லு. யார் அது? நீதே. நான் தானா? நான் டாட்டா சொல்லி என்ன செய்ய போகிறேன் சாமி? தாத்தா தாத்தா உனக்கு பிடிக்குமா? தாத்தா பிடிச்சானே அழுதுக்கிறேன்னு. பாருங்க, அப்போ எவ்வளோ லவ்னு பார்த்தீங்களா? இப்போ இருக்கிற யாராவது ஒய்ஃப் மேலே லவ் வச்சுருக்கீங்களா? ஹஸ்பண்ட் மேலே லவ் வச்சுருக்கீங்களா? எங்கள் தாத்தா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அவங்க நினச்சி நீ அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இருக்காங்க பொறுமையில. என் தெரியாங்களா? அவங்க தான் எங்கள் தாத்தா. இறந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்க அவங்க அழுகுறது எவ்வளோ பாசத்தோடு அவங்க அழுகுறாங்கன்னு தெரியுதா? பார்த்தீங்களா? அதனால் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், இருக்கிற தொட்டிக்கும் எல்லா பேரும் சந்தோஷமாயிருங்க. யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போடாதீங்க. எல்லா பேரும் நல்லா ஜாலியாக இருக்கிறத வச்சுக்கிட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. அவங்க உங்களை பார்க்கணும். கண்ணும் கலங்கி போச்சு. கண்ணும் தெரியும் எனக்கு. மங்களா கண்ணு தெரியலையா? கண்ணும் தெரியல. பாருங்க, அதே கிட்ட பார்ப்போம். இங்கே பாருங்க, என் மகளை இந்த குளிக்காத நாயை குளிக்கலை, நானே குளிக்கலை. அதனால் என்னைய சொல்லுது நீ தான் குளிக்காத நாய் என்று. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். கல்யாணம் பண்ணவங்க எல்லா பேருமே சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. இருக்கிறத வச்சுக்கிட்டு சண்டை சத்தம் இல்லாமல் செம்ம ஜாலியாக இருங்க. அதான் வாழ்க்கை. லாஸ்ட்டில் இதேமாரி தான் நம்மளுக்கு ஒரு நிலமை வரும். பார்த்துக்கோங்க. அதனால் எல்லா பேரும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பாய். சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஹாய் ஹாய். லேசி அறிக்கை அந்த பையன்.